அந்த ஸ்டேஜ் அந்த டைம் ஞாபகம் இருக்கா? நீங்க ஸ்டேஜ்ல பாடுன டைம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது கன்ஃபார்மா ஞாபகம் இருக்கும். ஏன்னா வந்து அது ரொம்ப டஃப்பான ஒரு பீரியட். என் லைஃப்ல ஆ நாங்க வந்து அந்த அளவுக்கு வாவ்ன்னு சொல்ற ஃபேமிலிலாம் கிடையாது. ரொம்பவே அண்டர் ஆவரேஜ்ல இருக்கிற பிலோ ஆவரேஜ்ல இருக்கிற ஒரு ஃபேமிலி தான். அப்பவே வந்து நான் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து தான் எப்பவுமே ட்ரெயின்ல தான் கச்சேரி போவேன். டெய்லி கச்சேரி போவேன். நம்ம கச்சேரி போனா தான் வீட்ல வந்து சாப்பாடு. அந்த நிலைமை தான். என் கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். ஸோ அப்பா அண்ட் அம்மா அண்ட் அண்ணன். அண்ணனுக்கு சரியா பேச வராது. அப்புறம் அக்கா, 2 தங்கச்சிங்க. ஸோ இதான் எங்க ஃபேமிலி. எங்க அம்மா வந்து பயங்கரமா பாடுவாங்க கோவில்ல. தன்ன மறந்து அழுது பாடுவாங்க. ம். அந்த ஒரு விஷயம் இந்த பிளெஸ்ஸிங்ஸா எனக்கு கிடைச்சிருக்கு. அதான் ஓகே. உண்மை. எங்க அண்ணனுக்கு பேசவே வராது. எனக்கு பாட வரும். ஓகே. இந்த ஒரு ஐரணி தான். அண்ட் ஃபேமிலி வந்து பாட்டு கச்சேரி மூலியமா தான் வருமானங்கிற நிலைமை வந்தது. ம். ஸோ என் மைண்ட்ல வந்து வேற எதுவுமே இல்ல. நான் பாட்டு ஜாலியா பாடினுப்பேன். வீட்ல கஷ்டம்னு ஒண்ணு இருக்கிறது கூட எனக்கு தெரியாது. நான் பாட்டு போவேன், ட்ரெயின்ல போவேன். அடாலசென்ட் ஏஜ் இல்லையா? ம், ம், அப்போ ம். 19 வயசு எனக்கு. ஓகே. அப்ப நமக்கு என்ன எதுவுமே பெருசா தெரியல. தெரிய போகுது? பிரெயின்ல ஒண்ணும் தெரியாது. கஷ்டம்லாம் ஒண்ணும் தெரியாது. நான் பாட்டு ஜாலியா தனியா போவேன். ட்ரெயின்ல கச்சேரி போவேன். பாடுவேன் வருவேன். பாடும்போது பாட்டு மட்டும் தான். நெறைய பேர் அந்த வீடியோல கேட்டாங்க. யார பார்த்துட்டீங்கன்னு? நான் யாரையும் பார்க்கல. ஓகே. ஆடியன்ஸ தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. ஆனா என் பிரெயின்ல பாட்டு தான் ஓடின்னு இருக்கும். ஆனா டூ மெனி டயர்ட் அண்ட் நெறைய விஷயங்கள் ஓடும் பிரெயின்ல. அது ஒண்ணும் சொல்லிக்க முடியல. அந்த லைஃப் ஆனா சூப்பரான லைஃப் அது. ஓகே.